வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்ரிபியூட் டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி நம்ம எக்ஸல் ஷீட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சேவ் ஃபைல் எடுத்திருக்கேன். இந்த பாயிண்ட் சேவ் ஃபைலுக்கான டேட்டாவை தான் அட்ரிபியூட் டேபிள்லேருந்து நம்ம எக்ஸல் ஷீட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் சேவ் ஃபைல் மேலே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் அட்ரிபியூட் டேபிளில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை தான் நான் வந்து எக்ஸல் ஷீட் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்ரிபியூட் டேபிள் ஓப்பன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு கடைசியில் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்லேருந்து செகண்ட் ஆப்ஷன் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு டேட்டா எக்ஸ்போர்ட் ஒரு ஓப்பன் ஆகும். ஒரு டேட்டா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எக்ஸ்போர்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல சேவ் பண்ணிக்கோங்க. நான் இதை டேட்டா அப்படிங்கிற இந்த ஃபோல்டரில் சேவ் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம சேவஸ் டைப் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல டி பேஸ் டேபிள் அந்த டைப்பில் தான் நம்ம சேவ் பண்ணணும். அதுக்கான நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இருக்கட்டும். இதில் அவுட்புட் அப்படிங்கிற நேமை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். EXL அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துருவேன். கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. எஸ் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டுக்கான சேஞ்ச் பண்ண, அதாவது அட்ரிபியூட் டேபிள்லேருந்து எக்ஸல் ஷீட்டுக்கு சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த மெத்தடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அதை நம்ம எக்ஸல் ஷீட்டில் கொண்டு வருவோம். அதுக்கு நம்ம எந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணணுமோ அந்த இடத்துல போய்க்கணும். நான் இந்த டெஸ்ட்டு அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே டேட்டா அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நான் வந்து அந்த இதை சேவ் பண்ணேன். அது என்னென்னா, இதோ நம்ம சேவ் பண்ண நேம் எக்ஸ்போர்ட்டு EXL2 அப்படிங்கிற இந்த நேமில் தான், அதாவது இந்த ஃபார்மேட்டில் சேவ் ஆகிருக்கு. அதாவது என்ன ஃபார்மேட் அப்படின்னா DBF ஃபைல் அப்படின்னு சேவ் ஆகிருக்கு. இந்த DBF ஃபைலை எப்படி நம்ம எக்ஸலில் கொண்டு வரணும் அப்படின்னா, இதுக்கு நம்ம புதுசாக ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கணும். புதுசாக ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் இந்த டேட்டாவை ஓப்பன் ஆப்ஷன் மூலயமா ஓப்பன் பண்ணிக்கணும். அது எப்படின்னா, இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த நம்ம DBF அந்த ஃபைலுக்கு நம்ம போய் சூஸ் பண்ணிக்கணும். நியூ வால்யூமில் அது டெஸ்ட்டு அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே டேட்டா அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் காட்டலை அப்படின்னா, இந்த இடத்துல ஆல் எக்ஸல் ஃபைல்னு இருக்கிற இடத்துல போயிட்டு டிபி ஃபைல் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ண உடனே ஓப்பன் ஆயிரும். இந்த நேமில் தான் நம்ம வந்து அதை அட்ரிபியூட் டேபிள் வந்து எக்ஸல் ஷீட்டுக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம நேம் கொடுத்தோம். ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்த உடனே அதில் உள்ள டேட்டா ஃபுல்லாக அந்த எக்ஸல் ஷீட்டுக்கு சேஞ்ச் ஆகிக்கும். சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, இந்த சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேம் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய டேபிளில் இருக்குது. அதாவது ரோ காலமில் இருக்குது. இது எப்படி நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா, அதை பக்கத்தில் கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த ஆப்ஷனுக்கு போய்கிட்டு, அதாவது ரிவ்யூ ஆப்ஷனில் போய்கிட்டு பேஜ் பேக் ப்ரிவ்யூ அப்படின்றக்க அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சின்ன டேபிளாக வந்துடும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை பக்கத்தில் நகர்த்தி வைக்கிறதுக்கு இப்படியே மெதுவாக கிளிக் பண்ணி நகர்த்தி வைங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே ஓகே மொத்தம் கிளிக்னஸ் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் வந்துட்டு பாருங்கள். வந்துட்டு பக்கம் நேம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஃப்ளவுட் பாத்து, அப்புறம் பேஸு, அப்புறம் பாப்புலேஷன் இன்ஃபோ, அப்புறம்
லேபிள் ஐடி அப்படின்னு வந்துட்டு அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், நார்மல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்தில் வந்துருக்கு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பக்கத்தில் வந்துடும். மறுபடியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு பக்கத்தில் வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இது நம்ம போயிட்டு சேவஸ் கொடுத்து எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணுவீங்க. நான் இதே ஃபோல்டரில் வந்து எக்ஸல் புக்கு அப்படின்னு சூஸ் ஆகிருக்கேன்னு பாருங்கள். சூஸ் பண்ணிக்கிட்டு சேவ் கொடுத்துருங்க. நேம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கொடுத்துருங்க. ஓகேன்பா. இப்படி தான் நம்ம வந்து நம்மளுடைய அந்த ஆட்ரிபியூட் டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்ம இப்படியே எக்ஸல் ஷீட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி மெத்தட்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேன்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.